நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வற்புறுத்துனாங்கங்கிறதுக்காக எந்திரிக்க கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போகணுமேன்னு சொல்லி போயிருப்போம். ஆனா ஜிம்முக்கு அப்படி போனா நம்ம யாருமே திரும்பி வர்றப்போ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். ஏன்டா போனோம்னு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் தான் பண்ணியிருப்போம். நல்ல வேலை பண்ணோம்டா அப்படின்னு தான் யோசிச்சிருப்போம். அதே மாதிரிதான் நம்ம ஆசைப்பட்டு கனவு கண்டு எப்படியாவது கட்டிடணும்னு முடிவு பண்ண சொந்த வீடை கட்டுறக்கு ஆரம்பிக்கிறப்போ 1008 பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும், இது பண்ணலாமா வேண்டாமான்னு தோணும். அப்படிலாம் இருக்கப்போ ட்ரஸ்ட் மீ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி, என்னோட கிளைண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லயும் சரி, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாருமே ஏன்டா கட்டணும்னு வருத்தப்பட்டதே இல்லை. எல்லாருமே நல்ல வேலை, கஷ்டத்தோட கஷ்டமா அதை கட்டி முடிச்சிட்டோம், இப்போ நிம்மதியா இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. கண்டிப்பா பண்ணுங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், சிரமம் இருக்கத்தான் செய்யும். நான் கட்டுறப்போ எனக்கும் கஷ்டம் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நல்ல வேலை அப்போ அந்த கஷ்டத்துலயும் அந்த முடிவு எடுத்தோன்னு சந்தோஷம் தான் படுறேன். என்னோட கிளைண்ட்ஸும் சந்தோஷம் தான் படுறாங்க. நியூ இயர் வேற வருது. ஜிம்முக்கும் போங்க, ரெசல்யூஷன் எடுத்து ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. வீடு கட்டணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா 2026 கண்டிப்பா கட்டுங்க. நல்லதே நடக்கும்.